வணக்கம் நண்பர்களே. நாம ஒருத்தர ரொம்ப ஆழமா விரும்புவோம். அவங்க மெசேஜ் பண்ண மாட்டாங்களா, அவங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்களான்னு நாள் பூரா போன பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா அவங்க ரொம்ப கூலா அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. நான் மட்டும் அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா அவங்க என்ன கொஞ்சம் கூட மிஸ் பண்ணலையேன்னு நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலை வேண்டாம். உளவியல் ரீதியா மனித மூளையை எப்படி ஹேக் பண்ணி ஒருத்தரை உங்க மேல பைத்தியமாக காதலிக்க வைக்கிறது, உங்கள அவங்க மிஸ் பண்ண வைக்கிறதுன்னு ஒரு 4 ரகசிய ட்ரிக்ஸ் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்க காதல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ரகசியம் 1. முடிக்கப்படாத உரையாடல். தி ஜைகார்னிக் எஃபெக்ட். சைக்காலஜில ஜைகார்னிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கு. மனித மூளைக்கு முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை விட பாதியில நின்ன ஒரு விஷயம்தான் எப்பவுமே ஞாபகத்துல இருக்கும். இத காதல்ல எப்படி யூஸ் பண்றது? நீங்க அவங்க கிட்ட ஃபோன்லயோ அல்லது மெசேஜ்லயோ பேசிட்டு இருக்கும்போது பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமா உச்சகட்டமா போகும் பாத்தீங்களா? அந்த நேரத்துல கரெக்டா, ஹே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுங்க. அவங்க மூளை அடடா நல்ல பேசிட்டு இருந்தோமே, அடுத்து என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னு உங்கள பத்தியே யோசிக்க ஆரம்பிக்கும். எப்பவுமே பேசி பேசி போர் அடிக்கிறத விட இந்த மாதிரி பாதியில நிறுத்துறது உங்கள மிஸ் பண்ண வைக்கும். ரகசியம் 2. கிடைத்தால் மதிப்பு குறையும். த பவர் ஆஃப் ஸ்கேர்சிட்டி. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. அதிகமா கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு கிடையாது. இது மனுஷங்களுக்கும் பொருந்தும். அவங்க எப்ப கூப்பிட்டாலும் நீங்க உடனே ஓடி போறது, அவங்க ஒரு மெசேஜ் பண்ணா அடுத்த செகண்டே நீங்க 10 மெசேஜ் டைப் பண்றது, இப்படி நீங்க 24 மணி நேரமும் அவங்களுக்காக அவைலபிளா இருந்தீங்கன்னா உங்க மேல அவங்களுக்கு இருக்கிற ஈர்ப்பு குறைஞ்சிடும். அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கும்போது, எனக்கு ஏன் வேலை இருக்கு, ஏன் லைஃப் இருக்கு, நான் கொஞ்சம் பிஸி அப்படிங்கறது அவங்களுக்கு புரிய வைங்க. ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற காரணத்துக்காக உங்க சுயமரியாதையையோ உங்க நேரத்தையோ முழுசா அவங்க கிட்ட கொடுக்காதீங்க. நீங்க எப்பவுமே கிடைக்க மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வரும்போதுதான் உங்களுக்கான மதிப்பு கூடும், அவங்க உங்களை தேட ஆரம்பிப்பாங்க. ரகசியம் 3. புஷ் அண்ட் புல் முறை. த புஷ் அண்ட் புல் மெத்தட். இது ரொம்ப டேஞ்சரஸான ஆனா 100% ஒர்க் ஆகுற ஒரு ட்ரிக். புஷ் அண்ட் புல். அதாவது ஒரு நாள் அவங்க கிட்ட ரொம்ப அன்பா ரொம்ப அக்கறையா அவங்க தான் உலகம்னு பேசுறது, இது புஷ். அடுத்த 2-3 நாளைக்கு கொஞ்சம் கேஷுவலா ஒரு சாதாரண நண்பர் மாதிரி கொஞ்சம் விலகி இருந்து பேசுறது, இது புல். இப்படி நீங்க செய்யும்போது அவங்க ரொம்பவே குழம்பி போயிடுவாங்க. நேத்து அவ்வளோ அன்பா பேசுனாங்க, இன்னைக்கு ஏன் இப்படி சாதாரணமா பேசுறாங்க அப்படின்னு உங்கள பத்தியே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அன்பை திரும்ப பெறறதுக்காக அவங்களே உங்களை அதிகம் தேட ஆரம்பிப்பாங்க. ரகசியம் 4. தனித்துவமான நினைவுகள். கிரியேட் a சிக்னேச்சர் ஆங்கர். அவங்களோட 5 புலன்களையும் உங்க ஞாபகமா மாத்துங்க. உதாரணத்துக்கு நீங்க எப்ப அவங்கள மீட் பண்ண போனாலும் ஒரு குறிப்பிட்ட பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வாசனையை அவங்க எங்க ஃபீல் பண்ணாலும் உடனே உங்க ஞாபகம் தான் வரும். அதே மாதிரி பேசுறப்ப ஒரு வித்தியாசமான வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமான பாசிட்டிவான நினைவுகளை கொடுங்க. நீங்க இல்லாதப்போ அந்த சந்தோஷம் அவங்களுக்கு மிஸ் ஆகும். அவங்க மூளையை ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேட ஆரம்பிக்கும். இந்த 4 ட்ரிக்ஸை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இத ஒருத்தர் மேல இருக்கிற உண்மையான அன்பை வளர்க்க மட்டுமே யூஸ் பண்ணுங்க. யாரையும் ஏமாத்த யூஸ் பண்ணாதீங்க. இந்த ட்ரிக்ஸ்ல நீங்க எதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.